students, welcome to our channel. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா exercise 1.4ல first sum தான் பார்க்க போறோம். Determine whether the graph given below represent functions. Give reason for your answers concerning each graph. Graph கொடுத்திருக்காங்க. Graph ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசனையும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்க எதை யூஸ் பண்ண போறேன்னா வெர்டிக்கல் டெஸ்ட் தான் அப்ளை பண்ண போறோம். வெர்டிக்கல் டெஸ்ட்னா என்னன்னா கொடுத்துக்கிற கிராஃப்ல வெர்டிக்கலா லைன் டிரா பண்ணணும். நம்ம டிரா பண்ற லைன் ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணா அது வந்து ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்ட டச் பண்ணா நாட் எ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிராஃப்ல வந்து வெர்டிக்கலா லைன் டிரா பண்ண போறோம். நான் வெர்டிக்கலா லைன் டிரா பண்றேன். நான் டிரா பண்ற லைன் வந்து எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணிக்குன்னு பாருங்க. 2 பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் டச் பண்ணிருக்கு? 2 பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு. அப்ப 2 பாயிண்ட்ல டச் பண்ணா இந்த கிராஃப் என்னவா இருக்காது? ஒரு ஃபங்க்ஷனா இருக்காது. எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கிராஃப் ஃபங்க்ஷனா இருக்குமா இல்ல நம்ம செக் பண்றோம்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அதை மறந்துடாதீங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையா நம்ம செக் பண்றோம். சென்டென்ஸ் எழுதலாம். The vertical line cuts the graph. நான் இங்க 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்க இல்லையா? அந்த 2 பாயிண்ட்டை எழுதிக்கலாம். கிராஃப் அட் A and B. எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு? 2 பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு. அப்ப இந்த கிராஃப் என்னவா இருக்காது? ஒரு ஃபங்க்ஷனா இருக்காது. The given graph does not represent a function. சென்டென்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது எக்ஸாம்ல அப்படின்றவங்க என்ன பண்றீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணிருக்கு? 2 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணிருக்கு. அப்ப சென்டென்ஸ் எப்படி எழுதுறீங்கன்னா the vertical line cuts the graph at 2 points, therefore not a function. செகண்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கிராஃப்ல நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டிரா பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடும் டிரா பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சைடு வந்து வெர்டிக்கல் லைனை டிரா பண்ணுங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டிரா பண்றேன் வெர்டிக்கல் லைன். நான் டிரா பண்ற லைன் கிராஃப எத்தனை பாயிண்ட்ல கட் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணிருக்கு. நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஏபின்னு கொடுத்தனால ஏன்னு இங்க ரைட் பண்ணிக்கிறேன். The vertical line cuts the graph at 1 point. Therefore, it is a function. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல சொன்ன மாதிரி பிரீஃபா எழுத முடியாதவங்க இந்த மாதிரி சிம்பிளா எழுதிக்கோங்க. இல்ல என்னால எழுத முடியும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி சொன்னனும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. தேர்ட் கிராஃப்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் டிரா பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைட்லயும் டிரா பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல டிரா பண்றேன். நான் டிரா பண்ற வெர்டிக்கல் லைன் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. கிராஃப எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணுது பாருங்க. இதுதான் நம்மளோட given curve. இந்த curve எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணிருக்குன்னு பாருங்க. A, B, C 3 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணிருக்கு. 3 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணா இந்த கிராஃப் ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா? நோ. எத்தனை பாயிண்ட்ல கட் பண்ணா மட்டும்தான் ஃபங்க்ஷன்? ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணா மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். இப்ப சென்டென்ஸ் ரைட் பண்ணலாம். The vertical line cuts the graph at எத்தனை பாயிண்ட்ஸ்? 1, 2, 3 3 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணிருக்கு. at 3 points ஒரு ஃபங்க்ஷனா இருக்காது. The given graph does not represent a function. ஃபோர்த் கிராஃப்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் டிரா பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைட்லயும் டிரா பண்ணலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் டிரா பண்றேன்.
நான் டிரா பண்ற வெர்டிக்கல் லைன் கிவன் கிராஃப எத்தனை பாயிண்ட்ல கட் பண்ணிருக்கு? ஒன்லி 1 பாயிண்ட்ல கட் பண்ணிருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். ஏன்னா ரீசன் எழுத சொல்லிருக்காங்க, அதனால ரீசனை ரைட் பண்ணிக்கலாம். The vertical line cuts the graph at 1 point. The given graph represent a function. Simply அப்படி ரைட் பண்ணிக்கலாம். The vertical line cuts the graph at 1 point. Therefore, it is a function. அந்த மாதிரி எழுதி முடிச்சிடலாம். தேங்க்யூ. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.